ஹலோ ஜஸ்ட் சலீம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மறுபடியும் வந்திருக்கீங்க? என்ன பண்றது, நீங்க பண்ற வேலை எங்களை அடிக்கடி இங்க வர வைக்குது. விடுங்க சீமா, நான் சீக்கிரமே வந்துட போறேன். மேல இடத்துல இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஏகப்பட்ட வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. அட தரோகாஜி, நீங்களும் வந்திருக்கீங்க? என்ன பண்றது? தலைவரே எங்க போறீங்க? ஜெயில சுத்தி பார்க்கலாம். வேணாம், நீங்களே சுத்தி பார்த்துட்டு வாங்க. கிரிமினலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா என்ன பண்றது? ஒரு நிமிஷம் சார், யார கிரிமினல் சொல்றீங்க மேடம்? சிஎம் ஆக போறவனா? ஒருவேளை தலையெழுத்து நல்லா இருந்தா ஒரு நாள் பிஎம் கூட ஆயிடுவேன். இப்ப சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு. மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இருக்கவே இருக்கும் உன் தெருக்கூத்து. அப்படியா? என் பேரண்ட்ஸ் கிட்ட யார் கேக்குது? பேரண்ட்ஸ்? சொல்லு, மொத்தம் இந்தியாக்கே சொல்றேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியா கேட்ல வச்சு சொல்றேன். தரோகாஜி போலாம் வாங்க. இந்த மட போதுமா? இந்த மட போதுமா? பல மரத்துல மவாலா. இந்த மட போதுமா? இந்த மட போதுமா? அதுக்கப்புறம் ஜோயா காசிக்கு திரும்பி போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ ஃபோன் பண்ணா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த டிராமா? ஒரு வாரம் எனக்காக வா ப்ளீஸ், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஜோயா, அறிவுக்கட்டுத்தனமா எதுவும் பண்ணாத. இங்க எக்கச்சக்க வேலை இருக்கு எனக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு, நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்போ ஒரு நிமிஷத்துல எல்லாமே தலைகீழாயிடுச்சு. அப்பா இதான் கொந்தன். ஆக்சிடென்ட்லேருந்து அண்ணனை காப்பாற்றினவர். இவர் இல்லைன்னா அண்ணனை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீ செஞ்சதை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஜலந்தர் வந்தா வீட்டுக்கு வாப்பா. ஆமாப்பா. பிளட் நிறைய போயிருக்கு, ஆனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு டெம்போ வேணும். இப்போ என்ன கேனுக்கு பிளான் யோசனை பண்ணிருக்க? அப்படியே பஞ்சாப்க்கு 2 ட்ரெயின் டிக்கெட். டிக்கெட்டா? அது எதுக்குடா உனக்கு? கூட்டிட்டு போறேன் ஜோயா. சோய், இன்னைக்கு ராத்திரி. என்னடா பைத்தியக்காரத்தனமா பிளான் பண்ற? நீ கூப்பிட்டு சோய் உன் பின்னாடி வந்துருவாங்க. அவளை ஜஸ்ட் கிட்ட விட்டு வர போறேன். ஏய், ஒரு கொட்டாத. அவன் செத்தவன் சவால் தவிர கண்டிப்பா தப்பி தவறு கூட கூட மறக்க மாட்டானா? வரல, நான் தூக்கிட்டு போவேன். ஏய், நீ தான் யோசனை பண்ணியே இல்லையா? என்ன சொல்றனோ அது செய். ஜஸ்ஜித்துக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு அடிபட்டிருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை. அவன் வீட்டாளுங்க அவனை கூட்டிகிட்டு மறுபடியும் பஞ்சாப் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பாயிருச்சு, ரொம்ப பெரிய தப்பாயிருச்சு. ஆனால் சத்தியமாக நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் ஜஸ்ஜித் கிட்ட. தண்ணியில் இறங்கக்கூடாது, கரையில் இருந்து விளையாடு. சந்தியா, தம்பி வரான், பார்த்துக்கோ. போ போய் விளையாடு போ. ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே இருக்கிற நிறைய சாமியாருங்க உண்மையானவங்க, பக்க ஃப்ராடு, பிளடி கிரிமினல்ஸ், ரேபிஸ்ட், கொலகார பசங்க.
பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து சாமியார் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நீ யாரை கொலை பண்ண? அதான் உன் மூஞ்சிலே தெரியுது. இந்த கங்கையிலேயோ தர்காவிலேயோ சர்ச்சில் உட்கார்றதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. மனுஷன் கொள்றது மகாபாவம். போ, ஏதாவது பண்ணு. உன் மனசு சொல்கிறது மட்டும் செய். தெரிஞ்சே நாம் பண்ண பாவத்தை கங்கையாலையும் கண்ணீராலையும் கழுவ முடியாது. ஹலோ முரளி. குந்தா, ஏய் ஏய் என்னடாச்சு? உனக்கு என்னாச்சு? ஏதாச்சும் மூளை குழம்பி போய் உட்காந்துருக்காண்டாங்க. முரளி, ஜோயா காசில இருக்கா? ஜோயா இங்க காசிலியா இருக்கா? அதான்டா நானும் கேட்குறேன். அவள் காசில இருக்கா? நீ தானடா கூட்டிட்டு போன. நீ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க எவ்வளவு கலவரம் நடந்து தெரியுமா? எங்கடா இருக்கா? நாங்க வெளியில வந்தா உத்து பாக்குறாங்க, எங்களை பார்வையாலே கற்பழிக்கிறாங்க, கண்ணாலே துகில் இருக்கிறாங்க, வெளியில சொல்ல முடியாத வேதனையை தராங்க. அசிங்கமா சைகை பண்ணி கூனி குறுக வைப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, விசில் அடிப்பாங்க. இதெல்லாம் ஆணாதிக்கத்தோட பிறப்புரிமை நினைப்பு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிப்பாங்க. நீ பிறந்திடு, நீ விழித்திடு, நீ எழுந்திடு, நீ பிறந்திடு, நீ விழித்திடு, நீ எழுந்திடு, நீ பிறந்திடு. எல்லாரும் வந்துச்சுல? நாளைக்கு மார்னிங் வச்சிருக்கேன். ஓய் ஏய் மேல பாரு. டேய் எவன்டா அது? ஏய் ஏய், நாங்களே கெஞ்சி கூத்தாடி இப்பதான் மேனேஜ்மெண்ட் புது பைப்பை போட்டிருக்கு. அதையும் உடைக்க பாக்குறியா நீ? கையறா. ஹலோ, யார் நீ? என்ன வேணும்? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறோம்ல. நான் திருடுறதுக்காக வந்திருக்கேன். இவனை பேசாம போலீஸ்ல ஒப்படைச்சா என்ன? இவனை போலீஸ்ல ஒப்படைச்சனா அப்புறம் இந்த கேடுகட்ட கவர்மெண்ட்டை நம்மளே சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அரு, இட்ஸ் a completely ruthless and a politically aggressive system. கரெக்ட். இதுக்கெல்லாம் நம்ம பண்ணியவே கூடாது. இவன் இந்த கேவலமான சொசைட்டியோட விக்டம் தான். சமோசா. 2 சமோசா. சமோசா. சோட்டு, சமோசா 2 கொண்டு வா. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தன் எப்படி திருடனா உருவாகுறான்றது தான். அம்மா, நீ எதுக்கு திருடனானே? ஏன்னா நான் ஏழை. கொஞ்சம் தண்ணி, அப்படியே கொஞ்சம் டீ கிடைச்சா. But poverty is a result of overpopulation. But Rishika, don't simplify things. Overpopulation is a result of lack of education in lower class. Lower classes do not have the resources to educate the children. No, but 1 minute. Even the educated youth in this country are suffering from unemployment, yeah? No, திருடன் ஆகிறது cannot be justified. ஏய், தூங்கிட்டான் அவன். ஹலோ ஹலோ. நீங்க ஏன் திருடனானீங்கன்னு இப்ப எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஏன்? ஏன்னா நீ ஒரு ஏழை. அதுவும் இல்லாம உனக்கு வேலையும் இல்லை. கரெக்டா? ஆமா. ஏன்னா நான் ஏழை. நீங்க போங்க, நான் வரேன். இப்ப என்ன? வாழ்க்கை பூரா கோயில் குளம்னு சுற்றி பாவத்தை கழிக்கிறது பதிலாக இங்கே நான் டீ ஊற்றி என் பாவத்தை கழிச்சுக்குவேன். எனக்கு
சத்தியமாக தெரியாது நான் இங்கே ஏன் வந்திருக்கேன்னு. இருக்க விடு என்ன ப்ளீஸ். இப்போவும் எதுவும் மாறல. ஜஸ்டித் ஆரம்பித்த ஆல் இண்டியா சிட்டிசன் பார்ட்டி இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக போட்டி போடும். அவன் பட்ட கஷ்டம் வீணாக போகக்கூடாது. நம்ம பார்ட்டி சார்பாக ஜோயாவை நிற்க வைக்க போகிறேன். இதில் யார் யாருக்கு சம்மதமோ கையை தூக்குங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நீங்களாம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர் இருக்கு. அங்கே 4000 விவசாயிகளோட நிலத்தை அபகரிச்சு அந்த இடத்துல ஃபேக்டரி கட்ட கவர்மெண்ட் பிளான் போட்டுட்டு இருக்கு. அங்கே பத்திரிகைக்காரங்க கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்போ கையில் எடுத்தா பத்திரிகைக்காரங்களுக்கு நல்ல தீனி தான். சரி, அப்போ நாளைக்கே நாம் அங்கே கிளம்புறோம். ஓகே, அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். ஜோயா, இவன் இருக்கானா செத்தானா எதை பத்தியும் எதுவும் எனக்கு தெரிய வேணாம். அது தேவையில்லாத விஷயம். இவனை பத்தி எதுவுமே பேசாத ரஷ்மி. எவ்வளவு வேலை இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்காங்கிறதே மனசுல இல்ல. ஆனந்தனே என்னையும் கூட்டு போங்களேன். குந்தன், அங்கே நீ வந்து என்ன பண்ண போற? உங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். வேற எதுவும் இல்லைன்னா டீயாவது பண்ணி கொடுத்துருப்பேன்ல. அப்போ சரி, வண்டியில் முதல்ல. காலையில தான் போவீங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரானவங்க தான். நாங்க புது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நிறுத்தடி. புதுசோ இல்ல பழசோ எல்லாருமே திருட்டு கும்பல். எலெக்ஷனுக்கு அப்புறம் எவனும் இங்க தலையை காட்ட மாட்டீங்க. அப்படி தலையை காமிச்சாங்கன்னா என் மூஞ்சில மூட்டை தடி. நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கோம். ஐயே மதர் தெரசா, உன் உதவி எங்களுக்கு வேணாம் தாயி. போடிங்க இருந்து. உதவி பண்ண வந்த பொறம்போக்குகளை பாரு. ஏய் பின்னாடி போங்க, இல்ல செருப்பு பறக்கும். இந்த பாரு மேடம், இந்த ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. இல்ல நிறைய செருப்பு இருக்கு, கால்ல போறதுக்குல தூக்கி அடிக்கிறதுக்கு. இந்த வாயை திறந்து பச்சை பச்சை பேச ஆரம்பிச்சா நின்ன இடத்துல செத்துருவீங்க. குந்தன், குந்தன், அடிங்க. ஏன் குரல் கொடுத்தா அடுத்து கல்லால் அடிப்பேன். நீ எல்லாம் லூசு தான்டா. இவ்வளோ லேட்டாக கோவம் வருது இல்ல? இதே கோவம் உங்க அப்பனுக்கு 30 வருஷம் முன்னாடி வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி சாக்கடையிலையும் சகதியிலையும் உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்கடா. ஆமா, ஓட்டு கேட்டு தான் வந்திருக்கோம். என்ன தப்பு? 60 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டே தானே இருக்கீங்க. இந்த வாட்டி எங்களுக்கு தான் போட்டு பாருங்களேன். என்ன ஆயிரும்? மிஞ்சி மிஞ்சி போனா மறுபடியும் நீ முட்டாக்குவாவ. இப்போ எப்படியோ அப்படிதானே உட்காந்துட்டு இருக்கீங்க. சொல்லு, நாங்க போட்டுமா இல்ல மம்மட்டி எடுத்து உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? பத்திரிக்கையும் மீடியாவும் விதியும் எனக்கு ஊரில் ஒரு சின்ன ஹீரோ ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த தேசத்தில் நல்ல தலைவருக்கு எவ்வளோ பஞ்சம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு மாக்கா சொல்கிறதே எனக்கு கேட்குறாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த நாட்டை பற்றிலாம் கவலை இல்லை. என்னை பற்றி மட்டும்தான். நான் நினச்சதெல்லாம் ஒன்று தான். இந்த ஏஐசிபி ஆளுங்க மனசை ஜெயிச்சா ஜோயா என்னை மன்னிச்சிருவான்னு. நான் முன்னாடி நடந்தேன், மக்கள் பின்னாடி நடந்தாங்க. ஜோயாவுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரியல அரசாங்கம் என்னை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாதம் கூட டைம் இல்லை சார். மக்கள் மத்தியில் அவங்க செல்வாக்கு அதிகமாகிட்டே போகுது. எப்படியும் 10-12 சீட்டு பிடிச்சிருவாங்கன்னு பேசிக்கிறாங்க.